ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு அகலமான கடாயில் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 10 பீன்ஸ், ஒரு கேரட், ஒரு சௌச்சோ, ஒரு முருங்கைக்காய், ஒரு சின்ன துண்டு சேனக்கிழங்கு, ஒரு வாழைக்காய், 3 கத்திரிக்காய். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இங்கே 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வெஜிடபிள்ஸை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த கடாயை மூடி 10 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். மீன்வைல் நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு வெங்காயம், இது எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். 10 நிமிஷம் கழித்து இந்த வெஜிடபிளை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக்காக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த தேங்காய் விழுது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மறுபடியும் இந்த கடாயை நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரை அதை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த அவியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு தடக்கா பேன் வச்சு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாவை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம அவியலில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான அவியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.